டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்தளவுக்கு பெரிய சைஸ் கேக் வாங்கணும்னா நம்ம நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். செலவும் கம்மி, அதே நேரத்தில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை விட முக்கியமாக இன்றைக்கி இந்த கேக்குக்கு நம்ம முட்டையும் சேர்க்கலை. முட்டை சேர்க்காமல் இவ்வளோ ஸ்பாஞ்சாக ஒரு கேக் செய்ய முடியுமானா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் சூப்பராக வரும் உங்களுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை முட்டை சேர்த்தும் பண்ணலாம். அது எந்தெந்த பொருட்களை தவிர்த்துட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு முதலாவதாக இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற அளவுகள் எல்லாத்தையுமே ஒரே பவுல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் இந்த மாதிரி நீங்கள் எதுலனாலும் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த கப்பில் எடுத்துருக்குறோம். இந்த கப்பில் எல்லா பொருட்களையும் உங்களுக்கு அளவுகள் சொல்கிறோம். அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்குறோம். அந்த பொடி பண்ணதை இந்த பவுலில் முதலாவதாக சேர்த்துடலாம். இப்போ அதே கப்பில் ஒரு பாதி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க போகிறோம். இந்த கேக்கு பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்தா தான் கேக்கு நல்லாயிருக்கும். இதுவே கடலை எண்ணெய் மற்ற எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கேக்கு ஃபுல்லாக அந்த எண்ணெயோட ஸ்மெல் தான் இருக்கும். அதனால தான் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துறோம். இப்போ அரை கப் எண்ணெய் எடுத்து அப்படியே அந்த சீனி பவுடரோடு சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு விஸ்கை வச்சு இந்த சீனி பவுடரையும் எண்ணெயும் மட்டும் முதலாவதாக நல்லா கலந்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கலந்து விட்டுறணும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கலந்துக்கிறணும். இப்போ இந்தளவு கலந்துட்டு இப்போ அதே பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். புளிக்காத தயிராக பாக்கெட் தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி விஸ்கை வச்சு கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடிச்சிங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்தளவுக்கு அடிச்சுட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக அந்த பெரிய மிக்சி ஜாரை திரும்ப எடுத்து வச்சுக்குவோம். இதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அளந்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த க்ரீமில் இந்த ரவை பொடியை அப்படியே சேர்த்துடலாம். ரவையை சேர்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக அரை கப்பு பால் சேர்க்க போகிறோம். அந்த கப்புலேயும் இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. இதை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்தோம் அப்படின்னா உருண்டை கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துடலாம். இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடணும். அப்படி ஊற விடும்போது தான் அந்த ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம பேக் பண்ணும்போது நமக்கு கேக் நல்லா உள்ளே சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். அதனால் இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு குறையாமல் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம ஊற வைக்கும்போது நல்ல லிக்விட் பதத்தில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அந்த ரவை எல்லாமே அந்த பால் எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னும் முக்கியமான பொருட்களெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். எல்லா கலர்லேயும் கலந்து அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறதுக்கு பதிலாக செர்ரி பழம் கிடச்சது அப்படின்னா வாங்கி நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூட முந்திரி பாதாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நட்ஸு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். ஏன்னா கேக்கு நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இந்த கேக்கோட ஃப்ளேவருக்கு ரொம்ப முக்கியம் இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் தான். நார்மலாக நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துனாலும் பண்ணலாம். ஆனால் கேக்குனாலே அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதை விட சின்ன குழந்தைங்க இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் தான் ரொம்ப விரும்புவாங்க. அதனால் நீங்கள் இதே கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறோம். இந்த பேக்கிங் பவுடர் எல்லாமே உங்களுக்கு பேக்கரி கடைகளிலே கிடைக்கும். இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். இந்த கேக்குனாலே நமக்கு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்தா மட்டும்தான் உள்ளே ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்க்குறதுனால தவறு இல்லை. இப்போ நம்ம கேக் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அதை கொஞ்சமாக டைலூட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் திரும்பவும் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்காவது இதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா நுரைச்சி வரும். இப்போ இதை கலந்து விடும்போதே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணால் எந்தெந்த பொருட்களெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ இவ்வளவு கேக்குக்குமே நம்ம ஒரே ஒரு முட்டை சேர்த்தாலே போதுமானது. அந்த முட்டையை நம்ம முதல்லையே சீனி சேர்க்கும் போதே முட்டையை சேர்த்து நல்லா க்ரீம் பதத்துக்கு அடிச்சுக்கலாம். நீங்கள் முட்டை சேர்த்திங்க அப்படின்னா இதில் தயிரையும் சோடா உப்பையும் மட்டும் தவிர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து சன்ஃப்ளவர் ஆயிலை பாதியாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். அதில் பாதி மட்டும் சேர்த்தா கூட போதுமானது. இந்த 3 பொருட்களுக்கும் சேர்த்து அந்த ஒரு முட்டையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிரும்.
இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்தாச்சு. அந்த கேக் மாவு இந்த ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும். அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த க்ரீம் மாதிரி இருக்கிற பதத்தை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கேக் டின்னில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி கேக்கு டின்னு இல்லைனா ஒரு வேறு ஏதாவது அலுமினிய பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட அதில் எடுத்துக்கலாம். கீழே வந்து பட்டர் பேப்பர் இல்லைனா அலுமினிய பேப்பர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கட் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மாவை அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். அந்த கேக் மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றும் போது பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியும். நீங்கள் இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணிங்கனாலே சரியாக இருக்கும் உங்களுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண மொத்தமாகவுமே இந்த டின்னுக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக உள்ளே சேர்த்துட்டு அந்த டின்னை நல்லா ஒரு 2 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக டுட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்குறோம். அதை அப்படியே மேலே லேசாக தூவி விட்டுறலாம். இந்த இடத்துல நீங்கள் டுட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா செர்ரி பழம் கிடச்சதுனால கூட அதை கூட நீங்கள் சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேக் பண்ண போகிறோம். முதலாவதாக நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்ததாக அவனில் வச்சோம்னா எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அடிகனமான பாத்திரம், இந்த மாதிரி பெரிய சைஸ் பாத்திரம், அப்படி இல்லைனா குக்கர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. வச்சு இப்போ அந்த கேக் டின்னை தூக்கி அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதுக்கு ஃப்ளேம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் சின்ன பர்னரில் தான் இதை வைக்கணும். பெரிய சைஸ் பர்னரில் வேண்டாம். சின்ன பர்னர்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 50 நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 50 நிமிஷம் ஆயிரும். ஒரு மூடியை போட்டு 50 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துருவோம். இதுவே அவனில் வச்சோம் அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 50 நிமிஷம் இதே அளவுக்கு வச்சு பேக் பண்ணிங்கன்னா கேக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா பேக் ஆகி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு கேக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு பேக் ஆகி வந்திருக்குது. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு கரெக்டாக மிடில் குத்தி பாருங்கள். நடுவில் குத்தி பார்க்கும்போது தான் அதில் மாவு பதம் இது இருக்கான்னு தெரியும். இதை நீங்கள் கடைசியில் தான் குத்தி பார்க்கணும்னு இல்லை, இடையில ஒரு 40 நிமிஷம் ஆகும்போதே ஒரு வாட்டி கூட நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம், தவறு இல்லை. இப்போ நமக்கு சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வெளியில் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். இந்த கேக் ஆறுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு சைடு ஓரங்களை மட்டும் நல்லா எடுத்து விட்டுடலாம். அது லேசாக தான் ஒட்டியிருக்கும், அதனால் லேசாக எடுத்து விட்டாலே நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தட்டில் அப்படியே கவுத்திக்கலாம். கவுத்திட்டு டின்னை மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துருவோம். நமக்கு சைடில் எதுவும் கருகலை. அதே மாதிரி பாட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருகாத அளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்திருக்குது. இப்போ நம்ம கேக்கை திருப்பி வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேணுங்கிற சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒவ்வொரு சைஸாக பெரிய பெரிய பீஸ்களாக கூட கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் எடுத்து தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த கட் பண்ண பீஸை உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பாஞ்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அதை விட வேறு லெவலில் இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அருமையாக இருக்கு. ரவா கேக்கு நம்மளும் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரவா கேக் நல்லா இந்த மாதிரி நல்லா அருமையாக பஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்கு.